ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த கிருபையும் நம்ம இழந்து போகாம இருக்க நமக்குள்ள கசப்பு இருக்கவே கூடாது. எபிரேயர் 12:15 வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபையை இழந்து போகாமல் இருக்க யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி உங்களை கலங்கப்படுத்தாமல், உங்களை தீட்டுப்படுத்தாமல் இருக்க உங்களை பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு சின்ன கசப்பு, நமக்கு விரோதமாக பேசினவர்கள் மேல ஒரு கோபம், ஒரு மனஸ்தாபம், அவங்க மேல ஒரு பகையான எண்ணம், ஒரு சின்ன கசப்பு வந்துருச்சுன்னா தேவ கிருபையை நம்ம இழந்து போயிடும். நம்மளை எத்தனையோ பேர் பேசியிருப்பாங்க, எத்தனையோ பேர் வார்த்தையால் நம்மளை வேதனைப்படுத்திருக்கலாம் கடந்த நாட்களில். ஆனால் நம்ம மன்னித்து மறந்து விட வேண்டும். இயேசுவின் அன்பு அப்படிப்பட்ட அன்பு தான். இயேசு கல்வாரி சிலுவையில் நம்ம அக்கிரமங்களை எல்லாம் எண்ணி இருப்பாரானா இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படி வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது. நம்ம பாவங்களையும் மீறுதலையும் அவர் கவனித்திருப்பாரானா, 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதையெல்லாம் நினைச்சிட்டு இருப்பாரானா கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம இருக்கவே முடியாது. நம்ம எத்தனையோ பேர் நம்மளை பேசியிருப்பாங்க, வார்த்தையால வேதனைப்படுத்தியிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் நம்ம நினைக்காம உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் தேவ கிருபை மன்னித்திருக்கு. ஆண்டோட கிருபை தான் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருக்குது. அதனாலதான் தாவீது பாவம் செஞ்ச உடனே அவருடைய கிருபை தாவீதை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நொறுங்குண்டு இறுதியத்தோடு செபிக்கிறான். சங்கீதம் 51 பாருங்க, தேவனே உமது மிகுந்த இரக்கங்களின்படி, உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும், என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும், எனக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியிலைனா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் நாம் செய்த பிறந்த நாளிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் எத்தனை பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறோம். அவர் மாத்திரம் மன்னிக்கலினா நாம நிலை நிற்கவே முடியாது. நமக்கு மன்னிப்பு கொடுத்த தேவன் நாமும் மற்றவர்களை மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அதனால யாரையும் கசப்போடு பார்க்க வேண்டாம், எரிச்சலோடு பார்க்க வேண்டாம். எத்தனையோ விரோதமான காரியங்களை பண்ணி நம்ம ஜீவனை கசப்பாக்கியிருப்பாங்க, நமக்கு விரோதமா எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. ஆனா அவங்களை பார்க்கும்போது இயேசுவை போல பாருங்க. இயேசு அவங்கள பார்த்தா எப்படி பார்ப்பாரு? கிறிஸ்துவுக்குள்ள அவங்கள ஒரு புது சிருஷ்டியா பார்ப்பார், தேவ சாயலா பார்ப்பார். அப்படி நம்ம பார்வை மாறிடுச்சுன்னா தேவ கிருபை நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி நன்மை நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த கிருபை நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த கிருபையை நமக்குள்ள வளரணும்னா 2 பேதுரு 3:18 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். தேவனுடைய கிருபை நமக்குள்ள வளரணும்னா, அவருடைய கிருபையில நம்ம வளரணும்னா எதுல நம்ம வளரணும்? அவரை அறிகிற அறிவில வளரும். இப்ப நீங்க இங்க வந்து உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கறது அவருடைய அறிவு. நம்ம யூடியூப்ல கேட்கலாம், டிவியில கேட்கலாம், ஆலயத்துக்கு போய் கேட்கலாம், தினந்தோறும் வேதத்தை வாசிச்சு அவர் அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் பாருங்க, இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ அறிவு இருக்குது, எத்தனையோ காரியத்தை நம்ம டெய்லி அறிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அதை பார்க்கிறோம், இயேசுவை அறிகிற அறிவு தான் நமக்கு கிருபையை பெருகப்படும். இயேசுவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையில நம்மளை வளர பண்ணும். அல்லேலூயா. அதனாலதான் இயேசுவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் 12 வயதுல போதகர் நடுவில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய வார்த்தையை கேட்ட வேத பாரகரும் பரிசேயரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தாங்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாயில கிருபை பொருந்தின வார்த்தைகள் வெளிப்படும், மென்மையா மாறணும். ஆண்டவர் நம்ம கடினமா யாருக்குமே நம்ம வைக்கல. ஐயோ இவங்க பேசினாங்க, கடினமா பேசுவாங்க, இவங்க வார்த்தையில சாகனம் போல இருக்கிறதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. நம்ம பேசணும்னா நாவின் மெதுவான பிரதித்திரம் உக்கிரத்தையும் மாற்றிடும். எவ்வளோ பெரிய கோபத்தையும் நாம மெதுவா பேசினா அடக்க முடியும். கர்த்தர் நம்ம இப்படியாய் மாற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை நமக்குள்ளே இருக்கும் பொழுது, இயேசு நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம வாய்ந்து புறப்படுகிற வார்த்தை கடினமாகவே இருக்கக்கூடாது. மென்மையா, அன்பா, சாந்தமா நம்ம அன்பா பேசும் பொழுது பாருங்க, அநேகர் அந்த வார்த்தை மூலம் தொடப்படுவாங்க, அநேகர் ஆறுதலை பெற்றுக்கொள்வோம். நம்ம அநேக முறை பேசுறோம், ஆனா கடின வார்த்தைகளை பேசும் பொழுது பாருங்க